ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் இருக்கிறது தான் இறக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கிற மக்களை. அப்புறம் இந்த கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் பொண்ணு அநியாயமாக கொண்டாங்க பார்த்தீங்களா? 1008 பிரச்சனைகள் வெளியே வந்தாலும் ஆனால் அந்த பிள்ளையோட ஜீவனை எந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலே அதை அந்த பிள்ளை உயிரோடு இருந்திருந்து ஒரு 1000 பேர் 10,000 பேருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கும், நல்லது செஞ்சுருக்கும். அநியாயமாக இவனுங்களோட இதுக்கு அந்த பிள்ளைய பசிக்கு இரையாக்கிட்டானுங்க. இதோட போச்சா? அந்த பிள்ளைய இன்னும் எத்தனை என்னென்ன இதெல்லாம் வருது பாருங்கள். குடஞ்சி எடுத்தா நீ வந்த கதியாக இருக்கிறானுங்க. அதை அப்பயே சொல்லணும் மக்கள். இந்திக்காரனுங்க இப்போ பொட்டை பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த நவராத்திரி வருது இல்லைங்களா, அன்றைக்கி ஒரு 5 பிள்ளைங்களை 7 பிள்ளைகளை உட்கார வச்சு என்ன பண்ணுவானுங்க, கால்களெல்லாம் கழுவி பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பூரியும் அல்வாவும் கொடுப்பாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இடிக்கிறது பிள்ளையார் கோயில் இல்லைங்களா, படிக்கிறது வேதம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில்ன்ற மாதிரி இவனுங்க செய்கிறது அக்கிரமம் அத்தனையும் பொட்டை பிள்ளைங்களுக்கு தான் செய்கிறானுங்க. என்ன மக்களை, இப்போ தான் அந்த நிர்வய பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கண்ணு மூடி, அது கூட சில நேரங்கள் வந்து போகுது. அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு கொடூரமாக அந்த பொண்ணு கொண்டிருக்கிறாங்க மக்களை. சரி, கஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கடனை வாங்கி இந்திக்காரங்கெல்லாம் சாதாரணமாக படித்தெல்லாம் வர முடியாது மக்களை. ஏன்னா அவங்க அடித்தட்டு இதுலேருந்து வர்றவங்களாச்சா, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளை இந்த இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் பின்னணி எவன் ஒருத்தன் அவனை பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது எவன் ஒருத்தவனை தடுக்கிறானோ, இவனுக்கு இப்போ பைத்தியம்னு சொல்லிடுங்க, இவன் ஒரு சைக்கோன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி எவனை தடுக்கிறானோ அவனை அவனுடைய வாரத்துக்கு அவனை வெளியிடணும். அவன் யாருன்றது வெளியே தெரியப்படுத்தணும் மக்களுக்கு. அப்போ தான் அவனுக்கு அறிவு வரும், நம்ம செய்கிறது எவ்வளோ தப்புன்னு. இவனுங்க அரசியல் இருக்கிறத பணபலத்தை மக்களுடைய காசுகளையும் மக்களுடைய அசிங்கத்தை தின்னு இந்த நாய்ங்க கொளுத்து போய் அநியாயமாக எங்கே நல்லா இருக்கிறாங்களோ பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க அநியாயமாக பொட்டை பிள்ளைங்களை காவு வாங்கிட்டு திரிகிறானுங்க. இவங்களோட பசிகளுக்கு பொட்டை பிள்ளைங்க. சத்தியமாக இவனுங்களெல்லாம் பிடிச்சி பொதுமக்கள் கையில் இங்கே கொடுத்துருங்க. பெண்களை கற்பழிக்கிறானுங்க, பெண்கள் வீட்டிஸ்டிங் பண்ணுறானுங்கன்னு தெரிஞ்சேன்னா உடனே என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அந்த பொண்ணுங்க அந்த பொதுமக்கள் கையில் இருந்தாங்க, நீங்களாச்சும் இவனுங்களாச்சுன்ட்டு விட்டுருங்க. அதை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுத்து சோறு போட்டு அவனால் கொளுத்து போன 3 வேளை நல்லா தின்னு அங்கேருந்து வெளியே வரப்போ கொளுத்து போய் வருவானுங்க. வெளியே வந்து சும்மா இருப்பானுங்களா, மறுபடியும் அதே காரியத்தை தான் செய்வானுங்க. இந்த அரசாங்கம் என்னத்துக்கு இப்படி பண்ணுது? பொதுமக்கள் கையில் அவனுங்களுக்கு கொடுத்துருங்க, அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுருங்க. அப்போ தான் அந்த பெண் என்ன வழி அனுபவிச்சுதுன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளோ அந்த பிள்ளைங்க எவ்வளோ வேதனை போய் அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ கையை உடச்சிருக்கிறானுங்க, காலை உடச்சிருக்கானுங்க. ஐயோ அந்த பிள்ளைய இந்நளவன் இல்லாமல் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கானுங்க. அப்போ அதனுடைய வழி அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அவனை என்ன பண்ணணும், பொதுமக்கள் கையில் கொடுத்துடணும். நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க இவனை வச்சது. தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களை இந்த குற்றங்கள் குறையும். இல்லைன்னா பட்சத்தில் இவனுக்கு வருவானுங்க. கடைசியில் எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி நல்லவனுங்க மாதிரி அவனுக்கு ரோட்டில் நடமாடுவானுங்க. அவன் மூஞ்சி சரியாக மறந்துடுவாங்க. ஒரு மாதம் 2 மாதம் அவன் மூஞ்சிவே மறந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், ஜனங்களாக அவனும் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு நடப்பான். ஏன் இந்த அரசாங்கங்கள் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. எவன் ஒருத்தன் இந்த மாதிரி பாலியல் பெண்களை வன்கொடுமை பண்ணுறானோ, கொலை செய்கிறானோ அவனை கொண்டு பொதுமக்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க தண்டனைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு பொதுமக்கள் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனால அவன் திருந்திடுவான். இல்லைன்னா இந்த தண்டனைகள் குறையவே குறையாது. இனி பெண்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள் உருவாகிட்டு தான் இருக்கும் மக்களை. இது தடுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வலி பெருகி போய் கிடக்குது. காட்டில் இருக்க வேண்டிய மிருகங்கள் எல்லாம் நாட்டில் உலவாத்திட்டு இருக்குது. அதனால தான் காட்டு மிருகங்கள் பயந்து காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. அதுங்களுக்கு தேவையானது அதுங்க பார்த்துட்ருக்குது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மிருகங்கள் இருக்கிறானுங்களா, காட்டு மிராண்டிங்க மிருகங்கள்லாம் அதை சொல்லக்கூடாது, இவனுங்களை தான் சொல்லணும் மிருகங்கள்னு. இந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க பண்ணுவானுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்று காதில் கேட்கும்போது நமக்கு அப்படியே பதக்குது மனசெல்லாம். 2வது இதே மாதிரிலாம் அப்படியே புண்ணாக இருக்கிற மக்களை இதெல்லாம் கேட்கும்போது இன்னுமா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இன்னும் இந்த பூமியில் இருக்கிறோமேன்ற மாதிரி இருக்குது மக்களை. இவங்களெல்லாம்
என்ன செய்கிறதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு எண்ணங்கள் நமக்கு தோணுது. இருந்தாலும் மக்களை, நீங்கள் தான் இதுக்கு சரியான தண்டனைக்கு சரியான அதிகாரிங்க தான், இதுக்கு சரியான தீர்ப்பு நீங்கள் தான் கொடுக்கணும். இதை ஒவ்வொருத்தரும் எழுதும்போது அவங்களுக்கு எவ்வளோ ரணகலமாக, நம்ம வீட்லேயும் 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது, நம்ம வீட்லேயும் பொட்டை பிள்ளைங்க இருக்குது, நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற தண்டனைங்க நீங்கள் கொடுப்பீங்க. பெரிய பெரிய அதிகாரிகளை குறித்து சொல்கிறேன் நான். தண்டனை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறது. முக்கியமாக இதுக்கு மிக கொடுமையான தண்டனை உனக்கு கிடைக்கணுன்றக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் சொல்கிறோம். தயவுசெய்து இதை நீங்கள் அதை எடுத்து முழு மூச்சு அதை பயன்படுத்துங்க.